போகலாம், திரும்ப போகலாமா? ஃபர்ஸ்ட் லைன் போகலாமா? அப்படியே போகலாமா? இல்லை, நான் என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன்னா, இந்த ஸ்டார் விஜிலலாம் ஒருத்தர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பார் தெரியுமா? கோபிடா அவர் பேர். இந்த வீடியோக்கு அவர் வாய்ஸ் போடலாம்டா, எதை கேட்டாலும் பட்ஜெட் இல்லைன்றீங்க. நான் அடுத்த சிவகார்த்திகேயன் நான் போகிறேன்டா அப்படின்னு இன்னைக்கு பல ஊர்லேருந்து சென்னைக்கு கிளம்பி வரவங்களுக்கு அவர் ஒரு உதாரணமாக இருக்கிறதுனால தான் அவரோட வெற்றி பல பேருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குது, பல பேருக்கு உற்சாகத்தையும் கொடுக்குது. சிவகார்த்திகேயன் கூடிய விரைவில் MBA கிளாஸில் வந்து சிவகார்த்திகேயன் எப்படி வளர்ந்தாருன்னு ஒரு பிராண்டிங் பற்றி சொல்லி கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி அப்படி. சில பேருக்கு ஜெய் வரலாம், சில பேர் சேர்ந்து நானும் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு நினைக்கலாம். திருச்சியில் MBA படிச்சுட்டு சரி என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, அதை நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கலக்க போது யாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஜோடி நம்பர் 1 அது இதுன்னு ஸ்டார் விஜயில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஹிஸ்டரி உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவரோட டிராவல் எப்படி சிம்பிளாக சொல்கிறாங்க. வேற ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு டைரக்டர் கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கோம். அவர் வந்து தன்னோட கதையில் வந்து ஒரு ரியல் ஹீரோவும் இருக்காரு, ரீல் ஹீரோவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியல் ஹீரோக்கு சிவகார்த்திகேயன் உதாரணமாக சொல்றாரு. அங்கேயே சிவகார்த்திகேயன் ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறேன். என்ன ஒரு வளர்ச்சி! சிவகார்த்திகேயன் எப்படி ஜெயிச்சார் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால முடியாதது ஒரு ஹீரோ ஸ்கிரீன்ல பண்றதுனால தான் அவர் வந்து ஹீரோவா பார்க்குறோம். 10 பேர் போட்டு அடி இடி நடிக்கிறாரு, சூப்பரான பொண்ணு லவ் பண்றாரு. ஸோ அதனால நம்மள இருந்து ஒரு ஆள் இன்னைக்கு சத்யம் சினிமா சோசல் இருக்கிற ஹோர்டிங்ல நர்ஸ் விஷயம் போட்டு அழகா உட்காந்துருக்காருன்னா அதுதானங்க வளர்ச்சி. தமிழன் அப்படின்ற ஒரு அடையாளம் தாண்டி காமன் மேனை ரெப்ரசென்ட் பண்ணி போய் ஜெயிச்சவர். அந்த கீழே இருந்து மேல ஏறி வந்துட்டானி அப்படின்னு பாடுறாங்க தெரியுமா? அது வந்து சிவகார்த்திகேயன் நல்லாவே பொருந்தும். அதாவது உயிர் இல்லாத விதைக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வளரவே வளராது. சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை பார்த்து நீ நல்லா வளரணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவருக்காக தண்ணி ஊற்றினாங்க. அதில் முக்கியமான ஆள் தான் ஸ்டார் விஜய், அதுக்கப்புறம் பாண்டிராஜ், அதுக்கப்புறம் தனுஷ், அதுக்கப்புறம் எழில் அப்படின்னு இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. தமிழ் சினிமாவில் தனியாக ஜெயிக்கவே முடியாது. கொலாபரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னி வரைக்கும் பொன்ராம் சாரா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், இமானா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், யாரையுமே விட்டு கொடுக்காம ஒவ்வொரு முறையும் உங்களால் தான் நான் வளர்றேன், உங்களால் தான் நான் வளர்றேன்னு வேணும்ட்டே சொல்லாமல் மனசார சொல்றதுனால தான் சிவகார்த்திகேயனுக்கு ஆஃப் ஸ்கிரீன்லேயும் ஒரு செம்ம இமேஜ் இருக்குங்க. இந்த மாதிரி சாதாரண பசங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்காது காவ்யா. சிவகார்த்திகேயன் பொறுத்தவரை எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் an opportunity. அவர் வந்து நல்ல நண்பர்கள் மூலமா தான் வளர்ந்தாரு. குறிப்பா அட்லியோட சேர்ந்து முகப்புத்தகம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சாரு. அதுக்கப்புறம் மெரினால கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஹீரோவா வந்தாரு. 3 படத்துல வந்து காமெடி ரோலா இருந்தாலும் பரவாயில்ல பண்ணணும்னு நினைச்சு ஆசைப்பட்டாரு. ஸோ தன்னோட கேரியர் கிராஃபை ரொம்ப நிதானமா அணுகியிருக்காரு சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன்ஸ் growth rate is directly proportional to the will that a person possesses. முக்கியமான மேட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். காலேஜ் வாசல்லாம் செவரில் எழுதியிருப்பாங்களே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு. ஸோ சிவகார்த்திகேயன் பொறுத்தவரை அது ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா தன்னை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பக்காவாக தயார் பண்ணிக்கிட்டு வந்த ஒரு ஆள் சிவகார்த்திகேயன். ஃபார் எக்ஸாம்பிள், மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தவர் இன்னைக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவாக இருக்காரு. அவருக்கு ஓப்பனிங் இருக்கு, அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து கியூவில் நிற்கிறாங்க ஆஃபீஸ் வாசலில். எல்லா பெரிய டிரெக்டர்ஸ் அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க் தான். நீ காமெடி நல்லா பண்ற, தேங்க்யூ சார். ஆனால் அது மட்டும் போதாது. தன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்னும் பக்காவாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நமக்கு தெரியலையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆழம் பார்த்து கால் விடுறதுனால தான் சிவகார்த்திகேயன் ஒரு முக்கிய புள்ளியாகி இன்னைக்கு ஒரு பெரிய எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கா நம்ம முன்னாடி நிற்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டான்ஸே தெரியாதுன்னு சொன்ன சிவகார்த்திகேயன் ஜோடி நம்பர் 1 எப்படி தைக்கப்பட்டாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் மாஞ்சா போட்டு தான் பாட்டில் இன்னைக்கு எப்படி ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வித் ரிகார்ட் டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், வித் ரிகார்ட் டு டிப்ளமசி while he talks, with regard to mild experimentation in films, எல்லாத்துலயுமே சிவகார்த்திகேயன் இஸ் வெரி ஸ்மார்ட். ரொம்ப குறுகிய காலத்தில் சிவகார்த்திகேயன் எப்படி இவ்வளோ பெரிய ஹீரோ ஆனார் அப்படின்னு அவரோட கான்டெம்பரரிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி வருது. அதுக்கான காரணம் என்னன்னா, டிவி மூலமாக எல்லாரோட டிராயிங் ரூமுக்கு போன சிவகார்த்திகேயனுக்கு செம்ம பிராண்ட் வேல்யூ, ரீகால் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ. அதை வச்சு சினிமாக்குள்ள அவர் வரும்போது அவர் புதுசாக வர வேண்டிய அவசியம் இல்லை. காக்கி சட்டையில் சிவகார்த்திகேயனோட இன்ட்ரடக்ஷன் சீன் உங்களுக்கு தெரியும், சம மாசா இருக்கும். ஆனால் டக்குன்னு டிராப் டவுன் ஆகி ஒரு சாதா போலீஸாக நம்ம முன்னாடி நிற்பார். அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு படத்துலையும் இந்த அளவுக்கு தான் நம்ம ஹீரோயிசம் காட்டணும், இந்த அளவுக்கு தான் நம்ம மாஸ் எலிமெண்ட் வச்சுக்கணும், இந்த அளவுக்கு தான் நம்ம குளோரிஃபிகேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப காஷியஸாக ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் சிவகார்த்திகேயன் இருக்கிறதுனால தான் தன்னோட வளர்ச்சி இவ்வளோ பெருசாக இருக்கு. இன்னொரு ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ், சிவகார்த்திகேயனோட ஹியூமர் நெவர் ஹர்ட்ஸ் எனிபடி. அதில் வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு கரெக்டாக பேசுறது, மற்றவங்களை வந்து அக்செப்டபிள் லெவலில் போய் கலாய்க்கிறது அப்படின்னு சிவகார்த்திகேயன் தன்னோட ஒவ்வொரு மூவியும் தானே ஸ்டடி பண்ணி இஸ் ஆல்வேஸ் பின் கிரிட்டிக்கல் ஆஃப் his own work. அதனால தான் அவரோட growth rate செம்மையா இருக்கு. இன்னொரு சூப்பர் மேட்டர் சொல்லிட்டா, சிவகார்த்திகேயனோட எந்த படத்துலையும் கடைசி வரைக்கும் அவரோட கடைசி படம் வரைக்கும் எலிமெண்ட் இருக்கவே இருக்காது. ஏன்னா என்னோட படம் எல்லாரும் வந்து பார்க்கணும். குறிப்பாக குழந்தைங்களை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கவர்ந்தவர். ஸோ எப்போ என்ன மாதிரியான படம் பண்ணணும், ஃபேன்ஸையும் சந்தோஷப்படுத்தணும், அதுக்கப்புறம் நம்மளோட மார்க்கெட்டும் வளரணும், ஹோல்சம் என்டர்டெய்னராகவும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப டிஃபைன்டாக இருக்கிறதுனால தான் சிவகார்த்திகேயன் எதை நோக்கி ஓடுறாருன்றதுல ரொம்ப கிளியராக இருக்காரு. அதனால ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, லேடிஸும் சரி, யங் கேர்ள்ஸும் சரி, பாய்ஸும் சரி, யூத்தும் சரி, அங்கிள்ஸும் சரி, தாத்தாஸும் சரி, எல்லாருமே சிவகார்த்திகேயன் படத்தை போய் தாராளமாக தைரியமாக உட்காந்து பார்க்கலாம்.
இப்போ விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஃபேன் ரைவல்ரி போயிட்டு இருக்கு. தன்னோட ட்வீட்லேருந்து ஃபேன்ஸை ட்ரீட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே பக்குவத்தோட ஹேண்டில் பண்ணுறவர் சிவகார்த்திகேயன். எங்கே எதை பேசணும், எங்கே ஒன்றத்தை கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும், எங்கே இக்னரண்ட்டாக இருக்கணும், எங்கே அக்செப்ட் பண்ணிக்கணும், எங்கே ஒன்றத்தை கொண்டாடணும், எங்கே மற்றவங்களை பாராட்டணும், எங்கே வந்து இதை பற்றி பேசாமல் இருந்தால் நம்ம பெட்ரு அப்படின்னு. சிவகார்த்திகேயன் உங்களை பொறுத்த வரைக்கும் திறமசாலி, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய புத்திசாலி. சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆகணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க அம்மா செம்ம லாக் போட்டாங்க. அதனாலே வந்து அவர் ஃபீமேல் ஃபன்ஸ் எல்லாம் பக்காவாக ஹேண்டில் பண்ணுறாரு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் மெச்சூரிட்டி டு ஹிஸ் ஆட்டிடியூட். சிவகார்த்திகேயன் இந்த வீடியோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஹி இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அவர் மட்டும் இல்லை, நாங்களும் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறோம். உங்களோட சேர்ந்து உடணும்னு ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு இன்டர்வியூ கொடுங்க. நன்றி.